ஃபேமிலி கூட இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் கம்பெனி பொறுப்பாகாது. அதோ பாரு கயிறு, நீதான் பாப்பா என் உயிரே. இதெல்லாம் ஒரு கவிதைன்னு சொன்னா வேற என்ன சொல்லும்? ஏதோ சின்ன பிள்ளைங்கனால பரவாயில்ல, ஏதோ பெரிய பொண்ணா இருந்தா வேற என்ன பேசிருக்குமோ. लेकिन ये साला कर क्या रहा है यहाँ पे? கரெக்டே தான், செல்ஃப் டிஃபென்ஸ் எப்பவுமே தேவைதானே. கம்யூனிட்டி நீ சும்மாறா. இதழே நீ ஸ்நேகத்தில் வாடித்தீரல்லே கூடனோர்த்தல்லே நிறையே பூக்குந்தன் தீரமோ நின்னுள்ளம் நோவல்லே. நான் கூட ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் நினைச்சேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான் அண்ணே. இல்லை, நான் கூட என்னென்னமோ நினைச்சேன், நல்லா வரைஞ்சு மாஸ்க் ஆடி இருப்பான்ட்டு. மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்து பார்க்காதவன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அடிக்கிற வெயில நிக்க முடியாம வேணும்னே மயக்கம் போட்டு விழுந்து 4 பேரை கொண்டு போய் மரத்து கீழே போடுவானுங்க. அதுல ஒரு ஜாலி. அது எப்படி சொல்றது? ஸ்கூல் லைஃப்னாலே ஒரு ஜாலி தானே. ஒரு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு அழகியன்னு என்னன்னு தெரியாது, ஒரு துக்கம்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் ஒரு ஜாலி. காலையில இருந்து அலாம் சத்தம் கடுப்பேத்துது. அப்போ என்ன மாதிரி அலாம் வேணும் மேடம்க்கு? சத்தம் போடாம அன்பா எழுப்புறலாம் ஒன்னு இருக்கு. உனக்கு பிடிச்ச நறுமணமான அலாரம். இன்னது என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா மூக்கு முடியல பொசிக்க போற அளவுக்கு போட்டிருக்கான் போல. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஒருத்தனாவது வரைஞ்சிருக்கானா? அந்த போட்டோல இருக்கிற ஆள் இதை பார்த்தானா என்னடா நினைப்பான்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா பண்றீங்க? இது ஏதோ புது விதமான டான்ஸ் ஆட்டா தெரியுது. இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடா? டிக்கிய மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சிங்கிளா இல்ல மிங்கிளா? மெண்டல். உண்மையிலே அந்த மனுஷன் ரொம்பவே பாவையா. என்ன பண்ணாலும் வச்சு சேரானுங்க. எங்க போய் இங்க வந்தாலும் ஒரு இடத்துக்கே வராம இருக்குது. இது யாராவது எங்க நிக்கிறான் ஒருத்தன் இங்க வர வச்சான். അൾട്ടിമേറ്റ് അൾട്ടിമേറ്റ് പേടിച്ച് ഭയന്നിട്ടുണ്ടല്ലോ. മൂത്രം പോയി, മൂത്രം നോക്കി കാണിച്ചു നോക്കിയത്. പേടിച്ചിട്ട് മൂത്രം പോയ സിനിമയാണ് കേട്ടോ. அவன் டிக்கில் ஓட்டி ஏத்திட்டு இருக்கான். அது தப்புடா, அது பைத்தியம் என்னன்னு தெரியுமா தெரியாது. அப்படி மனநிலை வர்றதே பைத்தியம். அது அவசியம் இல்லாத விஷயம் உனக்கு தெரியும். ஆனா நீ அதை என்ஜாய் பண்ற. தமிழக வெற்றி கழகம் பையன் என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்தியக்காரத்தோட வாளைய வந்து திரியறீங்க. ஐபோன்ல புடிச்சிட்டு நம்பர் புடிக்கிறேன் பாரு. சபாஸ்
சபாஸ் மாமா சபாஸ். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. திருப்பி ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணிய கல்யாணம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? என்ன ஏன் கல்யாணம் பண்றீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்களே வாடகை கம்பெனில. நீங்க தானே இப்ப கேக்குறீங்க பையனை கல்யாணம் பண்ணி, நீங்க இப்ப பையன் இல்லையா? அசிங்கம்டா, அசிங்கம், சரியான அசிங்கம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதாவது இவனுங்களாம் நம்ம ஒரு ஆங்கர்ங்கிற திமிர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கறானுங்க. இந்த மாதிரி திருப்பி யாரா கேட்டாதான் டப்பியை சாத்திட்டு உட்காருவானுங்க. ஸ்கூல் நோட்டீஸ் போர்டுல ரிசல்ட் போட்டுட்டாங்கப்பா, பாத்துட்டு வந்துடும். இந்த முறை பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, இதோட அப்பாவை மறந்துடணும். சரிப்பா. A few moments later. ஏய் என்னாச்சு? யார் நீ? சபாஸ் பேட்டா. எக்ஸாம்ல பாஸ் ஆகலைன்னா அப்பாவை மறந்துடுனா பின்ன கரெக்டா தானே பண்றான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. பொண்ணுங்க ஏன் மேக்கப் போடுறான்னு தெரியுமாப்பா? ஏன் போடுறாவா? அவங்க இஷ்டம் போடுறாங்கப்பா. ஆமா கரெக்ட் தானே, அவங்க இஷ்டம் அவங்க போடுறாங்க, நம்மளுக்கு என்ன? போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். நான் கூட வேற ஏதாவது வருமானம் எதிர்பார்த்தேன், ஆனா இதை எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அதுக்கு கை தட்டுறாங்களே. ஆனா இப்பெல்லாம் இவர் ரொம்பவே கதையை விட்டு தள்ளுறாரு. கூட ஏதாவது காதல கேட்கற மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்பெல்லாம் முதல்ல செல்லம்னு சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். யார வடிவேல பார்த்து அது அப்படியே பரவிடுச்சு. அத இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. செல்லம் அது நான் போட்டது, அந்த பிட்டு என் பிட்டு தான். சினிமா கேட்போம் கேவலம் இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். இது ஒரு கிவ்அவே வீடியோ தான். என்ன பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு ஜா JA அந்த ஜால ஒரு நேம் நாங்க சூஸ் பண்ணி வச்சிரோம். சோ அந்த நேம் யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு 2000 கிவ்அவே பண்றதா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சேம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அது இதோட அல்டிமேட்டா இருக்கும். டைம் வந்தா இப்ப செக் பண்ணி பாருங்க. அப்பா ஐயோ ஏங்க கடைக்காரன்ட்ட கொட்டை தான் கேட்டா, கொட்டையோட சேர்த்து குஞ்சையும் சேர்த்து குத்துட்டா போல இருக்குங்க. இங்க பாருங்க நீட்டிட்டு நிக்குது. ஐயா கொட்டையை கேட்டா குஞ்சு இலவசம் போல இருக்கு. அவன் என்ன கேட்கறானோ அதை மட்டும் கொடுக்க வேண்டியதானே. ஏன்டா தேவையில்லாம கொடுத்து பாரு இப்ப என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? கொட்டை வாங்கினா குஞ்சு இலவசமாமா. டேய் மாப்பிள, எத்தனை பேர் போட்டாலும் எத்தனை தடவை போட்டாலும் தங்கத்தோட மதிப்பு மட்டும் என்னைக்குமே குறையாதுடா. தங்கத்துக்கு எத்த தண்டி வாழ்க்கை இருக்கும்போது தாயலி உனக்கு எத்த தண்டி வாழ்க்கை இருக்கா? எந்திரா திங்கக்கிழமை ஆயிடுச்சுடா, நேத்தே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. இதாண்டா மோட்டிவேஷனா இப்படிதாண்டா இருக்கணும். சூப்பர். இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும், ஃபிலிம் ஆஃபீஸ் கூட வரும். ஏன்னா ஒரு சில தற்கொலைக்கெல்லாம் புரியாது, இந்த மாதிரி சொன்னாதான் விளங்க அவனுங்களுக்குலாம். வேலை பாருங்கடா. ஒரு நேம் இருக்கு, இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆலன். பிடிக்காத பேர்னா இளையகுமார். உன் பேர் என்னது? இளையகுமார். உன் கூட ஃப்ரெண்டா இருந்ததை விட வேற என்னடா பாவம் பண்ண அவன். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. பரிவு பரிசு பஞ்சு குஞ்சு
இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்க 30 காசு கழிச்சிட்டீங்க. சொல்லிட்டு அவனே சிரிச்சிட்டான். அவனால முடியல போல. வாட் அ விஷன், என்ன ஒரு தாட். அசந்து போயிட்டாங்க என் டீம். எந்த நேரத்துலயா முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம், நீதான். போ. சரி, ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.